கண்ணமுடி நீச்சலடி முருகாவ தொட்டுக்கிட்டா ஒடி போகும் காய்ச்சலடி. எல்லாம் வயிற்று பொழப்புக்காக தான் விசாக்கு. ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா இங்க சித்திர சாவடி அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம். பயங்கரமான தண்ணி ஓட்டம் இருக்குங்க. பாத்தீங்களா கடல் மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணி. சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க. கால் நினைக்கிறக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க கைஸ். எல்லாரும் ஹிடன் ஆகி தம்மு சரக்குன்னு போடுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட் இது. லோக்கல் கேன்சர் ஸ்பாட்டுக்குது. டீ கடை ஒன்று இருக்கு. அந்த பாட்டி கடை. சரி காய்ஸ், நாங்கள் இனி உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி வீடியோ எடுக்குதுன்னு தெரில. பயங்கரமாக இருக்குங்க. அந்த மழை பாருங்க எப்படி இருக்குன்னு. சாதாரண குரு நான் பேக்கேஜே சாப்பிட்டுருக்கேன். பாபாச்சி எப்படி இருந்தது? சிறப்பா இல்லை. 5 நாள் ஒர்க் பண்ணுறோம். வீக்கெண்டில் அப்படியே இப்படி வந்து பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தானாக வெளியில் அப்படியே பறந்து போயிடுது. அடுத்த மணி என்னன்னா மாப்பிள்ள இதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோமா? என்ன வேணும்? நம்ம வீட்டுக்கு ஒரு 200 வண்டிக்கு ஒரு பெட்ரோலை போட்டோமா, ஜம்முன்னு வண்டியை எடுத்தோமா, அப்படியே காற்று வாக்கில் போய்கிட்டே இருந்தோம்னா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இடத்துல டீக்கு உட்காந்தோமா, பிளாக் டீ அடித்தோமா, ஜம்முன்னு அந்த வைப்பை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தின்னுட்டு அன்னைக்கு படுத்து தூங்கணுமா, அவ்வளோதான் அந்த டே. தலைக்கு சரியான ரைடு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான விளாக் ஏம்புறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து எந்த ஊர்னு வந்து நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்கோம். இங்கே வந்து கோயம்புத்தூரான்னு கேட்காது. கோயம்புத்தூராக இருக்குது. அதுதான். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி இவ்வளோ நாள் வெயில் அடித்து பொழந்துட்டு இருந்தது. நாங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட்டு பேக் வியூ வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக் வியூவில் கோயம்புத்தூர் இங்கே பார்த்தீங்கல்ல க்ளவுட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு பிரிட்ஜு வந்து கிராஸ் பண்ண போகிறோம். மாப்பிள்ளை உயிரை பனையை வச்சு அங்கே நடந்துட்டுருக்கேன். பார்த்து போங்கடா. நடக்கவே இல்லை சாக்கு. பாதியில் வந்து நின்றுட்டு இருக்கட்டா. பயங்கரமாக இருக்கு. டே என்ன ஒரு நீச்சல் போடுற ஐசாக்கு. டே சரி, என்ன பிளான் என்ன இன்னைக்கு? எங்கே நின்றுதாமே வேறு எங்கேயா பிளான் இருக்கா? எங்கே? சித்திர சாவடியா? காய்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சித்திரை சாவடின்னு இங்கே ஒரு அணைக்கட்டு இருக்குது. அங்கே வந்து பசங்க போகலான்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து வரமாட்டேறானுங்க. அங்கே நின்று ரோஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் தான் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சித்திரை சாவடி அணைக்கட்டு வந்து நாங்கள் போய் காட்டுறேன். இங்கே எப்படி இருக்குன்னா அங்கே வந்து இன்னும் செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்ததில் இந்த பிளேஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் நல்லா இருந்தது. இந்த இடம் வந்ததுக்கா நல்லா இருந்துச்சு. வைப்பே நல்லா இருந்துச்சு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம ஏரியாவெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மரத்தை வச்சு போயிட்டு போகிறதெல்லாம் பாலம் தான். நம்ம 3 மரம் தான். 3 மரத்தை வச்சு ஒரு பிரிட்ஜே போட்டாச்சு. இதுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்துட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. என்ன சொல்கிறேன்? கரெக்டு தான். பாலிடிக்ஸ் அதை வேற முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணுவாங்க. அதான் சிம்பிளாக முடிஞ்சு வச்சுக்க. 3 கட்டை அவ்வளோதான். நம்ம ஏரியாவில் இன்னைக்கு கட்டுறாங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க. பாப்பா இப்போ தான் கட்டி முடியுதுன்னு. ஒரு பக்கம் ஊர் டெவலப் ஆகுதுன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தாலும் இழுத்து அடிக்கிறது தாங்க மண்டகா இது. ஆனால் வந்ததில் இந்த இடம் ஏன்டா ஐசாக்கு? பசின்னு ஒருத்தனுக்கு என்ன ஐசாக்கு நீ
அட்வென்ச்சர் ட்ராவல் பண்ணலான்னு சொன்னேன். 1/4 கிலோமீட்டருக்கு எல்லாம் வந்து பசிக்குதுன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. வெள்ளிங்கிரியிலலாம் வந்து பசிக்குதுன்னீங்கன்னா பாம்பு எடுத்து விட்டுருவாங்க ப்ரோ பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா. கிடைக்கும், ஆனால் எல்லாமே ரேட் அதிகம். ஆமாம் அங்கே அவனுக்கு மேலே தூக்கிட்டு வரணும். அவ்வளோ இதையும் அவங்க கிட்டேலாம் போய் பேரம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் கிடைக்கும். நமக்கு அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிறதே அவ்வளோ. அதுதான் இங்கிருந்து பேக்கரியில் இருக்கிறவங்களே காசு வாங்காமல் தண்ணி தர மாட்டேங்கிறானுங்க. ஆனால் அங்கே தண்ணி காசு வாங்க மாட்டானுங்களாம்ல. வாங்குறானுங்க இல்லைன்னு சொல்ல. ஒரு சிலர் வந்து இருக்கானுங்க தண்ணி வந்து போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதாவது வாங்கினோம்னா தண்ணி வந்து நான் பார்த்தீங்களா, இது வந்து கோயம்புத்தூரோட இன்னும் ஒரு சைடு. இது மயில் பாரு மாப்பிள, வந்து மயில் இருக்கு. காக்க காக்க தாக்குமடா. எப்படி உட்காந்து அந்த அருவாளோட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். என்னது ப்ரோ ஆரஞ்சு மேலையா? அது இதாக தான் ப்ரோ இருக்கும், சும்மா பண்ணியிருப்பாங்க இரும்பில். எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோ சூப்பராக எடுத்து வருது. சரி ஓகே. பலாப்பழம் பாரு மாப்பிள்ள, பலாப்பழம் பாரு கோயம்புத்தூரில். காட்டு பாருங்க. இது கோயம்புத்தூரா கேரளாவா கேட்டா? இந்த சீசனில் வந்து பலாப்பழம் பார்த்தீங்களா, காட்டுற பாருங்க. சக்கப்பழம் நல்லா இருக்குங்க. பலாப்பழ மரம், கோயம்புத்தூர் பலாப்பழம். இது தெரிஞ்சு மான்சூன் சீசன் மாதிரி இருக்குது. மே மாதம் நல்லா இருக்கு இந்த மே எண்டு. என்னன்னா மாப்பிள்ள, இதுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம்னா என்ன வேணும்? நம்ம வீட்டுக்கு ஒரு 200 வண்டிக்கு ஒரு பெட்ரோலை போட்டோமா, ஜம்முன்னு வண்டியை எடுத்தோமா, அப்படியே காற்று வாக்கில் போய்கிட்டே இருந்தோம்னா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இடத்துல டீக்கு உட்காந்தோமா, பிளாக் டீ அடித்தோமா, ஜம்முன்னு அந்த வைப்பை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தின்னுட்டு அன்னைக்கு படுத்து தூங்கணுமா, அவ்வளோதான் அந்த டே. உள்ள மாப்பிள்ள ஃபீல் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கான். செமையா இருக்கு. ஓகே, நம்ம சம்பவ இடத்தை நெருங்கிட்டோம். ரூட்டே பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் கோயம்புத்தூர் வந்து சில பேருக்கு வந்து கோயம்புத்தூரில் சிட்டி இங்கெல்லாம் ஒன்றும் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இது கோயம்புத்தூரோட இன்னொரு பார்ட். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஆனால் என்ன சொல்கிறது, மேபி பசங்களோட வந்தால் வாங்க, ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் சேஃபாக வந்துக்குங்க. மேக்ஸிமம் இங்கே இது பெருசாக பிரச்சனையெல்லாம் வந்ததில்லை. ஸோ டுடே இட்ஸ் லாக். சித்திரசாவடிக்கு வந்துட்டோம் நம்ம. சித்திரசாவடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சித்திரசாவடி அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம். பயங்கரமான தண்ணி ஓட்டம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, கடல் மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணி. ஒரு சொல்லி தாங்க கூட்டிகிட்டு வந்தானுங்க, கடல் மாதிரி தண்ணி இருக்கும், ஒரு குளிக்க ஆட்டத்தை போடலான்னு. குளிக்கிறாங்க கொஞ்சம் பேர். பட் நாங்கள் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். நிறையா மாணவர்களாக தண்ணி ஃப்ளோ நிறையா இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் இல்லை. சித்திரசாவடி அணைக்கட்டில் எதுவும் இல்லைங்க. இப்போ வந்து மழை வந்தனால நாங்கள் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுதான் இருக்குது. சரி, வந்ததுக்கு வா, காலாச்சும் நினச்சிட்டு போகலாம். வாடா.
கால் நினைக்கிறக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கைஸ். தண்ணி கைஸ், கடல் மாதிரி தண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நல்ல தண்ணி தான்டா. அங்கே வரும்போது ஓடுற தண்ணி தான், ஒன்றும் ஆகாது. ஃப்ளோ இல்லை, சும்மா குளிக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப தண்ணியெல்லாம் வந்துன்னா குளிக்க முடியாது. ஃபுல்லாகலாம் வந்தால் பார்த்து தான் குளிக்கணும். என்ன அடுத்தது என்ன இன்னும் அந்த இன்னொரு ஸ்பாட்டா? அடுத்த ஸ்பாட் வேறு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகலாம். சரி காய்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாவடியை விட இன்னொரு ஸ்பாட் ஒன்று, இன்னொரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டு பயங்கரமாக இருக்கும். இப்படி தான் சொன்னானுங்க. பார்த்தீங்களேங்க, கடல் மாதிரி தண்ணி வரும் நானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இப்படி தான் இருக்குங்க. இப்போ சித்திரை சாவடி அணைக்கட்டு. சாப்பிட்றதுக்கா? இல்லைடா. ஏன் அந்த வேளாங்கண்ணியே ஒரு புளிசை வச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, அது உங்கள் ஏரியாவில் சொல்கிறான். அதுதான் அது போகும்போது சாப்பிட்டுக்கலாம்டா. எங்கே சொல்கிறாரு? அன்னைக்கு இது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டோம்ல ஒரு பேக்கரிகிட்ட. இதா கங்கா பேக்கரி? கங்கா பேக்கரிகிட்ட. ஆமாம் ஆமாம், அந்த சப்பாத்தியில் ரோல் மாதிரி சரியான ரோலுங்க. இன்னும் நான் இருக்கு. சரி, அடுத்த ஸ்பாட் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துட்டு. இங்கே குனியமுத்தூரில் கிடைக்காததா ப்ரோ? ஆனால் அந்த குனியமுத்தூர்லேயே ஏதாவது ஃபுட் பிளாகெல்லாம் பண்ணலாம்டா. சும்மா ஒன் டே இன் குனியமுத்தூர் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தானுங்க. மாப்பிள்ள மெயின்டைன் பண்ணியிருந்தானுங்கன்னா இந்த இடத்துல தண்ணி நல்லா இருந்திருக்கும். இப்போ பாரு, தண்ணி எல்லாமே பிளாக் ஆகி தான் நின்றுட்டுருக்கு. அதான் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணி ஃப்ளோ இருந்திருக்கும். முதல்ல இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கும் தெரியுமா? இங்கே சாட்டர்டே சண்டேலாம் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஃபேமிலிஸ் இருப்பாங்க. நல்லா இருக்கும். நானே ஒரு டைம்லலாம் பார்த்துருக்கேன். மேபி ஐ என்ஜாய் த லாஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் சித்திரை சாவடி வாட்டர் ஃப்ளோ. பட் நாங்கள் இப்போ வந்து தண்ணி இல்லாத போது வந்துருக்குங்க. தண்ணி இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் விசாரிச்சுட்டு சூப்பராக இருக்கும். அப்போ வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஷூட் பண்ணி காட்டுறோம். இதை வச்சுட்டு இந்த இடம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. மிஸ் பண்ணிடுறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், செம்மையாக இருக்கும். சரி, நீங்கள் இந்த கிளைமேட் நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் டிசப்பாயிண்டட் தான், நாங்களே டிசப்பாயிண்டட். பட் வந்தது கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குங்க. சும்மா நம்ம வீட்டில் உட்காந்துட்டு வெட்டியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரைடு அவுட் ஆஃப் தி சிட்டி வந்தால், ஏன்னா இந்த கிளைமேட் வந்து கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் இதை என்ஜாய் பண்ண முடியாது. வெளியில் வந்தால் அது ஒரு வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு வைபு. வந்து ஒரு ஏங்க இங்கே பார்த்தீங்களா, இந்த ரூட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. யாராவது ஒரு இந்த ஊர் சைடு சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும்னா எதுக்கு காசு கொடுத்து போய் அங்கேயும் இங்கேயும் போய் ரெசார்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அமைதி தான், அதை அப்படியே என்ஜாய் பண்ணி ஒரு நிசப்தம் கிடச்சிது பார்த்தீங்களா இப்போ, அதுதான் வைப். ரூட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மலையில் கொஞ்சம் பார்த்து வண்டி அப்படியே உருட்டிட்டு போகணும். எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோதான். ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும். இது பண்ணுறது வந்து தெரியாதவங்களுக்காக பண்ணுற வீடியோ. அதுதான் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க. கோயம்புத்தூரில் இருக்க பசங்க மேக்ஸிமம் வந்து வந்திருப்பாங்க இங்கே தான். நம்ம வந்து இப்போ அவுட்டர்லேருந்து வரீங்கன்னா சிட்டியெல்லாம் நீங்கள் சுற்றி முடிச்சிட்டிங்கன்னா ரிலாக்ஸாக இங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு நாள் ஸ்டே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படி இருக்குது. ஆனால் என்ன மழை காலத்தில் வாங்க. ஓ, டெஸ்டினேஷனை நெருங்கிட்டோம். இங்கே தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி சுத்தமாக இருக்காது. நம்ம வந்து இந்த ரூட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். அதனால் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே. ஸோ தண்ணி அதே மாதிரி சொன்ன மாதிரி சுத்தமாக ஒன்றும் கிடையாது. ஒரு துணி கூட இல்லை. சுத்தமாக தண்ணி இல்லை மாப்பிள்ள.
ரசாக்கு இங்கேயும் இல்லை. பாய்ஸ் எல்லாம் பசங்க அங்கே சரக்கு போட்டு வைப் பண்ணிட்டுருக்காங்க. யாரும் பண்ண முடியாது, குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. ஆனால் வந்து அமைதியாக இருக்குங்க, செம்ம அமைதியாக இருக்குது. 360 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மரம் காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. போடு போடு, அதை அப்படியே ஜூம் பண்ணி போடு. ஒரு பைக்கில் எத்தனை எங்களோட பசங்களோட இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு பார்த்தீங்களா அவங்களாம் அங்கே செம்ம வைப் பண்ணிட்டுக்கிறாங்க. கண்ணமுடி நீச்சலடி ஊருகாவ தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காத்தலடி என்பது ஒரு பாம்பு. தெரியுறாங்க அவ்வளோதாங்க பசங்க ஒரே செகண்டில் மிங்கில் ஆகிட்டானுங்க. அவ்வளோதான் அவ்வளோதாங்க, இதுதான் இன்னையோட ஒன்று. பசங்க ப்ரோ அப்படியே வேற இடத்துக்கு பாய் ப்ரோ. அதான் அந்த வீடியோ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தீங்களா மாப்பிள்ளை ஒரே செகண்ட் தோஸ்த் ஆகிட்டான். அவ்வளோதாங்க பசங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கு. வீடியோ எடுத்துக்கடா, தண்ணி வரும்போது ஒரு வீடியோ. அதான் கூப்பிட்டான்னு ஓடுது ஒரு நாய். அங்கே வேறு அங்கே வேறு வா மாப்பிள்ள தெரிக்கலாமா? அவ்வளோதான். சரி வாங்க அடிச்சு பாட்டு போகலாம் வாங்க. எதில் போயிடலாம்? ஆமாம், இதில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து ரைட் எடுத்தீங்கன்னா எதுலண்ணா? இதில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தார் ரோடு முடியுது, மெயின் ரோடு வந்துடும், பாதம்பட்டி மெயின் ரோடு வந்துடும். அதுலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா துருவா செம்மேடு. ஓகே, செம்மேட்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஈசா பூண்டி. ஓ சரி போயிடலாம். இந்த வண்டி போகுமா? போகலாம் போ, இது போகலாங்க, ஒரே ரோடு, எங்கே குழப்பமே சரி. சரி கைஸ், நாங்கள் இங்கேருந்து அப்படியே அடுத்தது ஈசா போக போகிறோம். ஈசா தான்டா. சரி, அந்த இது நல்லா இருந்துச்சு. ஓ பரவாயில்ல, பசங்களோட வெயிட் பண்ண நல்லா இருந்தது. காய்ஸ் இன்னைக்கு சீக்கிரட்டாக ஒரு ரோடு காட்டுறோம் பாருங்க. காட்டுறதெல்லாம் சீக்கிரட். எங்களுக்கே சீக்கிரட்டு தான், அதான் தெரியும் வழி இருக்கேன். இன்னும் பீடி தான் இப்போ வந்து சொல்லியிருக்காப்புல. இது இப்போ நம்ம போகிற வழியை பாருங்க. இந்த மாதிரி வழி இருக்கான்னு தெரியல. இதுதான் வந்து இந்த வீடியோலேயே கொஞ்சம் நல்ல சீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, எதையுமே ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, அப்படியே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அவ்வளோதான். என்னடா இந்த செட்டிங் பண்ணி ரூட் அடிக்க கூட்டின்னு வந்துக்கிறீங்களா? அவ்வளோதான், வந்துட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் வந்து நம்ம வெளியாளுக்கு தான் தெரியாது, லோக்கல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் இங்கே இருக்கவங்களுக்கு. பார்த்தீங்களா, கார் வேறு வருது. கார்லாம் போகாதுண்ணா. ஆணி மனம் நல்லா இருக்கு. பேக்கரி இருக்குது இங்கே வேறு மாப்பிள்ள, ஃபாஸ்ட் ஃபுட் ஹவுஸ். இங்கே இருக்குண்ணா, இங்கே இருக்குவா. இங்கே சாப்பிட்றீங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டில்?
ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடுத்துருக்கு. வா வா வா. ஏண்டா புரியல. பர்கர்லாம் இருக்கு போல. வா அப்படியே எப்படியோ இதே வழியாக கடைக்கு வந்தாச்சு. என்னடா சாப்பிட்றேன்? அங்கே போட்டிருக்கானுங்க ப்ரோ நிறையா. அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன இருக்கு? எனக்கு எக் நூடுல்ஸ் சொன்னீங்க. எக் நூடுல்ஸ் நமக்கு என்னது? நம்ம இன்னைக்கு வரைக்கும் நேற்றெல்லாம் இருந்தவங்களும் செட் ஆகாது. முன்னாடியே ரெடியாக இருக்குது. இன்னும் இன்னொரு பிளேட் ஒன்று சரி போட்டா போடு போடு போடு. போதும் அப்படியே அதை நீங்கள் போட்டுக்கோங்க. என்ன கொதிக்க இருக்கு. நல்லா போதும் நான் போது நீ போட்டுக்கோ. வேணுமாடா? ஆமாம் இன்னொரு ஸ்பூன் வேணும். ஓகேவா? ம் அதிகமாக போதும் ஓகே. புரியட்டா? புரிஞ்சிரு. பாட்டுக்கும் திங்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் இன்னும் ஒரு ஃபேவரட் பியர் நல்லா எல்லாம் வருமா பியர். ஓகேவா? புளியட்டா? புளியா? ஆடு புரிஞ்சுதான். சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே ஈஸாக போயிட்டு இந்த லாக் அப்படியே முடிச்சு விட்ருவோம். என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு வேறு அதை போடு. அது அப்படி வீடியோ விட்டான் சரிதா? அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏங்க நல்லா இருந்தது. ஏன்டா அப்போ இருட்டிருச்சு. பரவாயில்ல, அப்படியே அங்கே போய் அப்படியே முடிச்சு விட்டுலாம் வீடியோவை. வந்துட்டோம் ஒரு வழியாக ஈஸா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த வியூ காட்டுறேன் பாருங்க. ஈஸா நாங்கள் முன்னாடி நைட்டு வந்ததே கிடையாது. பேக் கேமராவில் காட்டுறோம். பயங்கரமாக இருக்குங்க. அந்த மழை பாருங்க எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சரியான ஒரு பயங்கரமான வியூங்க. எல்லாம் ரெகுலராக போடுறது. சரி நம்ம உள்ள போலாமா? கைஸ் இங்கே பாருங்க, அதியோகி போயிட்டு இருக்காரு, அவர் ஃபேன் போயிட்டு இருக்காரு. சரி அவனுக்கு உனக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்றோம். அப்புறம்
இந்தாச்சா இன்னும் அங்கே பாரு கூட்டுட்டு பாடுறா. ஓ அப்படியா வந்துட்டோம். ஆதியோகியோட சிலை, நம்ம சிலை சிவன் சிலை சிவன் சிலை பாருங்க. நைட்டு இருக்கும் கொஞ்சம் இதாச்சு. குளியது ப்ரோ என்ன ஜி அப்படி இல்லைங்க ஜி ஒரு ஃப்ரேம் போடலாம். பாட்டா வருமா? 40 வருஷமா காதால கேட்டுருக்குது. ஈசாவோட ஸ்டாச்சுவோட தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பயங்கரமான க்ரௌடுங்க. ஏன் இப்படி க்ரௌடாக இருக்கிறீங்க? சரி மாப்பிள்ள வா, கிளம்பலாம் வா. போட வா. டைம் ஆச்சு. என்னம்மா மிச்சர் போட்டது வேணுமா? வேணுமா? அப்போ நாளா எவ்வளோ இதுக்கு? தெரியல எவ்வளோ கொடுக்குறாங்க. இன்னும் 3 வாங்கிட்டுட்டீங்க. எப்படியோ பேசி வாங்கிட்டீங்களா? நல்ல பீஸாக வைக்கிங்கண்ணே. ஒரு பீஸ் வைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டுருக்கோம். நிறைய பேர்ல எழுதுங்க ப்ரோ. ஓ கையே நடுங்குதுடாடி. மிளகா பஜ்ஜி இல்லைனா பாவ் பஜ்ஜி இருக்கு. அங்கே இருக்குவா இருக்கு. சூர்யா இங்க இங்க இருக்கான். காஃபி வாங்கிட்டு இருக்கோம். பாவு பஜ்ஜி வாங்கியிருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கட்டு போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். பாவுஜி எப்படி சாப்பிடலாம்? எப்படி அதான் தின்னு முடிச்சுட்டு எப்படி சாப்பிடணும்? இப்படி எடுத்துட்டு 2 டிப்போ அடிச்சுட்டு ஆனியன் எடுத்துக்கணும் ஜி. எடுங்க ஆனியன் எடுத்து வச்சுக்கணும் ஜி. வச்சுட்டு இந்த குழம்பு எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சு மடக்கு மடக்கி சொல்லுங்க ப்ரோ. சாப்பிட்டு இருப்பான் மாதிரி. ஓ வேற லெவலில் இருக்கு. நான் பேக்கெட்லேயே சாப்பிட்டுருக்கேன். பாவு பஜ்ஜி எப்படி இருந்தது? இதெல்லாம் துணி அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க இங்க. இங்கே இருக்குதான் சொல்கிறாங்க.
ஆஃபரில் தண்ணி குடிச்சா மாப்பிள்ள இந்த அப்படியே அதெல்லாம் வாங்க முடியாது. நான் போய் மதுரையிலே வாங்கிட்டு வந்தேன் செம்பில். சத்குருவோட இது வேணுமா? தொப்பியா சத்குரு தொப்பி. இதெல்லவா சேலு. அத்து வாங்க போ கவிதை வாங்கி வந்தேன். பாருங்க நல்லா இருக்கும். ஜி குழந்தைங்க தான் வாங்கலாம். உங்களுக்கு குழந்தை இருக்கு ஜி. நம்மால் குழந்தை இருக்கு ஜி, மறந்துட்டீங்களா? $400 $200 கிளம்பு. வண்டி எடு. குழந்தைக்கு வாங்குச்சு. கவிதை வாங்கி வந்தேன். இதெல்லாம் ரோட்டில் சில பேர் வித்துட்ருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி இடத்துல ரேட்டு தானே இருக்கும், ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. எப்படி இது? சரி வாங்க. இங்கே பாருங்களேன். அந்த இடத்துல பார்க்குறேன் 60 வயசாச்சு மணி அடிக்குது. புத்தர் வாக்கிங் புத்தாவா? எல்லாமே வச்சிருக்காங்க வரணுங்க. எக்ஸ்சேஞ்சு கிடையாதுடா. ஒரு டைம் வாங்கும் போதே பார்த்து வாங்கிக்கோங்க. ஆமாம், எக்ஸ்சேஞ்சு கிடையாது. இது வழியா போயிட்டு முடிச்சாச்சுங்க. வரும்போது வந்துட்டு ஒரு தொட்டு மழை இல்லாமல் வந்தோம். ஃபுல்லாக நாகிடுச்சு. ராவன் ரியல் வீடியோ ப்ரோ. இதை எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவோம். சரி, ஓகே, பை.